அன்புக்குரியவர்களே வணக்கம். லெபனானை தாக்கி ஈரானை வம்புக்கு இழுத்த இஸ்ரேல் விரித்த வலையில் ஈரான் சிக்கியது என்கிறது தான் இந்த நாளுடைய செய்தியினுடைய தலைப்பு. ஏப்ரல் 8ஆம் தேதி ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அது கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தையில் ஓரளவு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதற்கு முன்பதாகவே ஈரானுடைய பார்வையை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே இஸ்ரேல் தொடர்ந்து லெபனானை அடித்து தாக்கி துவைத்தெடுத்தது. பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லாக்களுடைய 2 தலைமையகம் இருக்கிறது. அது 2 அப்பார்ட்மெண்ட்டாக செயல்பட்டு வந்தது. அதையும் இஸ்ரேல் இராணுவம் குறிவைத்து தாக்கி சேதப்படுத்தினபடினால ஹிஸ்புல்லாக்கள் புலம்ப ஆரம்பித்தார்கள். இப்படி நாங்கள் உங்களுக்காகத்தானே சண்டை போடுறோம், இப்போ இஸ்ரேல் எங்களை இந்த அளவு தாக்கும்போது ஈரான் சைலண்டாக இருக்கிறீங்களே அப்படி என்று சொல்லி ஹிஸ்புல்லாக்களுடைய புலம்பல் அதிகமாக இருந்தபடினால் வேறு வழி இல்லாமல் தான் ஈரான் முதலாக கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் மிசைல்களையும் ட்ரோன்ஸ்களையும் அனுப்பி இஸ்ரேலை வம்புக்கு இழுத்தது. இப்போ பாருங்க, இஸ்ரேல் விரித்த வலை இதுதான். லெபனானில் ஹிஸ்புல்லாக்களை தாக்கினால்தான் ஈரான் மீண்டும் இந்த யுத்தத்துக்கு வரும் அப்படி என்று சொல்லி இஸ்ரேல் நன்கு அறிந்து வைத்திருந்தபடினால்தான் ட்ரம்பினுடைய பேச்சையும் மீறி ஹிஸ்புல்லாக்கள் மீது இஸ்ரேல் கடந்த ஒரு வாரமாக பெரிய அளவில் தாக்குதல் நடத்தினது. ஸோ ஈரானுக்கு வேறு வழி இல்லாமல் இஸ்ரேல் மேலே ஒரு 10-12 பாலிஸ்டிக் மிசைல்களை அனுப்பினபடினால மீண்டும் இப்பொழுது அது இஸ்ரேல் ஈரான் யுத்தமாக மாறியது. நேற்றைய தினத்தை திங்கட்கிழமையில் இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரானை தாக்கினபடினாலே ஈரானில் பலத்த சேதங்களை உலகம் பார்க்கிறது. ரேடார் கருவிகள், முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை பகிரங்கமாக தாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஈரானுடைய முக்கியமான பட்டணமான டெஹ்ரான், கராச் போன்ற மாவட்டங்கள் பெரிய அளவில் தாக்கப்பட்டது. யுத்தங்கள் போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம், கிட்டத்தட்ட டாப் லெவலில் வரோம். ஆனால் இப்பொழுது இனிமேல் இஸ்ரேல் ஈரானை தாக்க வேண்டாம் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியும் கேட்கவில்லை. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், வருகின்ற நாட்களில் இஸ்ரேல் தனித்து விடப்படும் என்றுதான் இதனுடைய எதிர்கால போக்கு. ட்ரம்ப் ஏன் யுத்த நிறுத்தத்துக்கு அவர்கள் பிரயாசப்படுகிறார் என்று சொன்னால், அமெரிக்க தரப்பில் கிட்டத்தட்ட 54 வார் ஃப்ளைட்டு சேதம் அடைந்திருக்கிறது. பல கோடி டாலர்கள் சம்பந்தமானது. இப்படி இன்னும் அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட நஷ்டங்கள் இந்த யுத்தத்தில் இருக்கிறபடினாலே யுரேனியத்தை எப்படியாவது சமாதான போக்கில் கேட்டு வாங்க வேண்டும். அமெரிக்கா ஏன் இந்த யுத்தத்துக்கு உள்ளே நுழைந்தது என்று பார்க்கும் பொழுது நிறைய பேர் நினைக்கிறாங்க இஸ்ரேலுக்காக வந்தது என்று நினைக்கிறார்கள். இஸ்ரேலுக்காக வந்தது என்பது ஒரு பகுதியாக இருந்தாலும் இன்னொரு 2 பகுதி இருக்கிறது. ஈரான் எந்த விதமான அமெரிக்க ஒப்பந்தங்களிலும் கையெழுத்து போடுவதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. பல முறைகளில் டீலுக்கு அழைக்கும் பொழுது எந்த விதமான டீலுக்கும் ஈரான் சம்மதிக்கவில்லை. மூன்றாவது பார்க்கும் பொழுது யுரேனியத்தை என்ரிச்மெண்ட் செய்வதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அதற்கும் ஈரான் ஒத்துழைக்கவில்லை. இதையெல்லாம் தாண்டி கோமேனி அவர்கள் பேசும் பொழுது டெத் டு இஸ்ரேல் என்று சொல்லி பிறகு டெத் டு அமெரிக்கா என்றும் சொல்வார்கள். லிட்டில் சாட்டான் இஸ்ரேல் என்றும் பிக் சாட்டான் அமெரிக்கா என்று சொல்வார்கள். ஸோ இப்படி கோமேனி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பேசுகின்ற காலங்களிலேயும் அமெரிக்காவை வம்புக்கு இழுத்த வார்த்தைகள் உண்டு. இதெல்லாம் சேர்த்து தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த முறை ஈரானை விடக்கூடாது என்று சொல்லி இஸ்ரேலுக்கு ஆதரவாக கடந்து வந்தார்கள். ஆனாலும் இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் நிச்சயமாக விலக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ட்ரம்புக்கு விரோதமாக அமெரிக்க சட்டசபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இனிமேல் ட்ரம்ப் அங்கே ஈரானில் யுத்தம் மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால ட்ரம்ப் என்ன செய்கிறார், மேக்சிமம் சமாதான உடன்படிக்கைக்காக நின்று கொண்டிருக்கிறார், போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்காக நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அதையும் மீறி இஸ்ரேல் அதை விரும்பாதபடினால மறுபடியும் ஈரானை எப்படியாவது வம்புக்கு இழுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஹிஸ்புல்லாக்களை தாக்கி ஈரானை தங்களுடைய நாட்டுக்கு எதிராக பாலிஸ்டிக் மிசைல்களை ஏவுதல் செய்யும்படி ஒரு ட்ரிக்ஸை இஸ்ரேல் கடைபிடித்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. சரி, இனிமே இந்த யுத்தங்களை பற்றி தான் நாம் வருகின்ற நாட்களில் பார்க்க போகிறோம். இது தீர்க்க தரிசன ரிலேட்டட் யுத்தமாக இருக்கிறது, இஸ்ரேல் சார்ந்த யுத்தங்களாக இருக்கிறது. இனிமே என்ன நடக்கும்னா,
இப்போ அமெரிக்கா பாருங்கள், மேக்சிமம் இந்த யுத்தத்தை விட்டு விலகுவதாக நாம் காண முடிகிறது. இஸ்ரேலோடு கூட கூட்டணி சேர்ந்து இந்த யுத்தத்தில் பழையது போல முழு பலத்தோடு கூட ஈடுபடுவார்கள் என்று நிச்சயம் நம்பிக்கை இல்லை. நிச்சயம் அது நடக்கவும் நடக்காது. அப்போ இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படும் என்பதை நாம் உணர முடிகிறது, யூகிக்க முடிகிறது. அதுதான் நடக்கும். இப்பொழுது ரஷ்யா ஒரு ஐடியா வச்சிருக்கிறது. இனிமே ட்ரம்ப் விலகுறபடினாலே, அமெரிக்கா விலகுறபடினாலே, இப்போ வருகின்ற நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ரஷ்யா, ஈரான், வடகொரியா, சீனா போன்ற நாடுகள் ஒரு இராணுவ ஒப்பந்தத்தை கொண்டு வந்து நிச்சயமாக இஸ்ரேலுக்கு விரோதமாக வர இருக்கிறார்கள். இது காட்ஸ் பிளான். இதுதான் பைபிளில் சொல்லப்படுகின்ற காட்ஸ் பிளான். இப்படி இவர்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டு இவர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இஸ்ரேல் தனியாகத்தான் நிற்குது, நாம போய் அடிக்கலாம், தாக்கலாம், ஜெயிக்கலாம், ஒன்றுமில்லாமல் செய்யலாம் என்று சொல்லி நினைத்து நிச்சயம் இஸ்ரவேல் மலைகளுக்கு விரோதமாக இவர்களை கர்த்தர் வர வைப்பார். இது கர்த்தருடைய திட்டம். ஏனென்று சொன்ன இவர்கள் எல்லாருமே இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், விரோதமாக செயல்படுகிறவர்கள். அதனால இவர்களை தண்டிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். அப்ப இவர்களை தாம் சொன்ன பிரகாரம், எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் இஸ்ரவேல் மலைகளுக்கு நேராக இவர்களை வரவழைத்து அங்கே இவர்களை தேவன் அடிப்பார். அங்கதான் நீங்க காட்ஸ் மிராக்கிளை நீங்க பார்க்க போறீங்க. வருகின்ற நாட்களில் இதுதான் நடக்கும். இதற்கு முதல் படியாக பாருங்க, நான் சொன்ன பிரகாரம், சொல்லியிருக்கிற பிரகாரம் இராணுவ ஒப்பந்தத்தை நிச்சயம் ரஷ்யா தலைமையில் இந்த 4 நாடுகள் ப்ளஸ் துருக்கி கூட அதில் உள்ள வரும், இன்னும் ஒரு சில நாடுகள் உள்ளே வரும், வந்து இராணுவ ஒப்பந்தத்தை போட்டு இஸ்ரேலுக்கு எதிராக இவர்கள் களமிறங்க போகிறார்கள். அந்த நேரம் மேக்சிமம் கைகூடி வருகிறதை நாம் காண முடிகிறது. ஓகே பிரியமானவர்களே, இந்த சின்ன வீடியோவை நீங்கள் பார்த்ததற்காக நன்றி. அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.